கோவில்பட்டியில் உற்பத்தியாகும் கடலை மிட்டாயின் விலை 25 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க செயலாளர் கண்ணன், கடலை மிட்டாய் உற்பத்திக்கு தேவைப்படும் கடலை பருப்பு, வெல்லம், ஏலக்காய் போன்ற மூலப்பொருட்களின் விலையேற்றம் அதிகரித்துள்ளதாக கூறினார். எங்களுக்கான விலையேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு 40% மேலே தான் நாங்கள் விலையேற்றம் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் விலை கூடியிருக்கு. ஆனாலும் வந்து நம்ம வந்து இந்த விலை வந்து அப்படியே இருக்காது, கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து ஒரு 25% நம்ம உயர்த்தியிருக்கிறோம். ஏன்னா வந்து 40 ரூபா விற்ற விலை 70 ரூபா அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 80% விலையேற்றமாக இருக்குது. அப்படிங்கும்போது பருப்பு அதே மாதிரி தான் 9,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்ற பருப்பு வந்து 12,500 ரூபா அப்படிங்கிறது இன்னும் 3 மாதத்துக்கு பருப்பு எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கள் விளைச்சலே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய தட்டுப்பாடான சூழ்நிலை இருக்கும்போது இனி வருங்காலங்களில் இனியும் விலை ஏறுமா அப்படிங்கிற அச்சத்தில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம். மேலும் கோவில்பட்டி கடலை மிட்டாயை தமிழக அரசு சத்துணவு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும், மத்திய அரசு வந்தே பாரத் ரயில்களில் கடலை மிட்டாய் விற்பனையை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.